ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா அந்த லாஸை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பார்ஷியல் ட்ரேட்ஸ் பண்ணணும். பார்ஷியல் ட்ரேட்ஸ்னால் என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று, இந்த ட்ரேடிங் சீரீஸில் இது எபிசோட் 8. ஹலோ வணக்கம், நான் கீர்த்தி. இந்த சேனல் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் அண்ட் மணி பற்றி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட அந்த லாஸை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பார்ஷியல் ட்ரேட்ஸ் பண்ணணும். பார்ஷியல் ட்ரேட்ஸ்னால் என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று, ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாக் இன்னும் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இது ஒரு சார்ட்டில், இன்ஃபோசிஸ் சார்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டே கோல் தான். ஒன்று, ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்குனா உங்கள் லாஸை கட் பண்ணணும். ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போனால் உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படியே நான் வாங்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. ஆக்டிவாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க, இன்னும் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட இன்ஃபோசிஸ் சார்ட் காமிச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸோட சார்ட். இது வந்து அபவுட் ஒரு 1 இயர் பீரியடுக்கான சார்ட்னு வச்சுக்கலாமே. இது நல்லா க்ரோத்தில் தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஷார்ட் டேர்மில் அங்கங்கே கொஞ்சம் ஒரு டிப் இருக்குது. அண்டு இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கேபிட்டல் நீங்கள் ஒன்று அலோகேட் பண்ணிக்கணும். எந்த ட்ரேடாக இருந்தாலும் அது எப்போவுமே ஒரு 1/3 தான் இருக்கணும். 1/3னா 33%. இப்போ உங்களுக்கு ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா ஒரு 33,000 வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு 10,000 இருக்குன்னா 3,300. ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இன்னொரு 33% ஆட் பண்ணுங்கள். அதாவது இன்னொரு 3,300. 10,000 பண்ணுறதா இருந்தால் இல்லை 1 lakh பண்ணுறதா இருந்தால் இன்னொரு 33,000. இன்னொரு 2% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்டு மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி என்ன 33,000 தானே, 99. ஸோ 4,000 வச்சுக்கோங்க. ஸோ அபவுட் 3,000 அண்ட் 4,000. ஸோ 10,000. உங்கள் கேபிட்டல் 10,000 இருந்தால் 1 lakh இருந்தால் 30 40 இல்லை மீதி எவ்வளோ இருந்தாலும் சரி. பட் ஒரு 2% கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பண்ணும் ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணலாம். அதே இப்போ ஒரு டவுன்ஃபால், ஒரு ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுன்றதை நான் என்னென்னு காமிச்சிருப்பேன். ஒரு 2 வீடியோவுக்கு முன்னாடி பிரேக் அவுட்னா என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த பிரேக் அவுட் லெவலுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா 50% நீங்கள் விற்றுடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைக்கணும். அதுவும் நான் எப்படி வைக்கிறதுலாம் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். இப்போ 1,000 இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 900 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 950 வந்தாலே நீங்கள் ஹாஃப் த ஸ்டாக், உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதில் ஹாஃப் வந்து நீங்கள் விற்றுடணும். அதனால ஞாபகம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கீழே இறங்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாஸை மினிமைஸ் பண்ணுறீங்க, அதாவது லாஸை கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. மேலே ஏறிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாங்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 33% வாங்கணும். அதுக்கப்புறம் 2% ஏறிச்சுன்னா இன்னொரு 33%, 1/3. அதுக்கப்புறம் இன்னொரு 2%னா மீதி எவ்வளோ அவ்வளோ. அண்ட் ட்ரேட் இன்னும் கம்மியாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியுமோ விற்றுருங்க. ஏன்னா லாஸ் வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி பிரேக் அவுட் லெவலுக்கு கூட கீழே போயிடுச்சு ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த ஷேர்ஸ் விற்றுடுங்க. அகைன் 33% ஆர் 50% உங்கள் ஸ்டாப் லாஸ்க்கு ஹாஃப் த டிஸ்டன்ஸ். ஸ்டாப் லாஸில் நீங்கள் வச்சு ஒரு 50% வரைக்கும் போயிடுச்சுன்னா அதையும் நீங்கள் 33% ஆர் 50% நீங்கள் விற்றுடணும். அதே 20% ப்ராஃபிட்டில் போயிடுச்சுன்னா இன்னொரு 50% ஆஃப் த ட்ரேட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 1 lakh வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணலாம். அதுவும் ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து இருக்குது. இல்லை நான் இப்போ 30,000 தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் இன்னொரு 60,000 ஆட் பண்ணுறேன் அப்படின்றத விட இன்னொரு 70,000 கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை 80,000 கூட ஆட் பண்ணலாம். விச் இஸ் அபவுட் நம்ம ரிஸ்க் அப்பிடேட்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் போக போக ஆனால் நீங்கள்
ஆட் பண்ண கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுமே தவிர இன்னும் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியில் ஒரு வாட்டி டிப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் வரணும்னு நினச்சது கூட வராமல் போயிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்டு உங்கள் ரிஸ்க்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. ரிஸ்க்கை எப்போவுமே மினிமைஸ் தான் பண்ணணும். அதனால் நீங்கள் ஆட் பண்ணுற பொசிஷன் 50%, அதுக்கப்புறம் 25%. ஸோ அப்படி தான் நீங்கள் பொசிஷன் ஆட் பண்ணுமே தவிர இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றது நினைக்காதீங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறது வந்து ஒன் டைம் மட்டும்தான். அதுவும் ஸ்டாக் 20%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தென் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். பட் ஜென்ரலாக நான் பண்ணுறது 50%, 25%, 12.5%. இதுதான் நான் வந்து ஐ திங்க் எபிசோட் 2லேயோ 3லேயோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எப்படி எல்லாம் நீங்கள் பொசிஷன் ஆட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள். அண்ட் நான் லாஸ்ட் எபிசோடில் ஒரு ப்ரோக்கரேஜ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் பண்ணுற பேட்டர்ன் எல்லாம் ப்ரோக்கரேஜ் சார்ஜுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்து சும்மா ஒரு ப்ரோக்கருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அது மாதிரி தான். அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வச்சு நீங்கள் உங்களோட ட்ரேடை சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜுக்காக நீங்கள் உங்கள் ட்ரேடை கம்மியும் பண்ணக்கூடாது, அதிகமும் பண்ணக்கூடாது. அண்ட் இதை நான் வாங்காமல் விட்டுட்டேன் ப்ரோக்கரேஜ்னால அப்படின்னும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போல்லாம் ப்ரோக்கரேஜ் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப சிம்பிள். அதனால் இட் டசன்ட் மேட்டர். யார் ப்ரோக்கராக இருந்தாலும் சரி, அது ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஜீரோதா, ஐசிஐ டைரக்டர், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்பட வேணாம். அண்ட் ப்ரோக்கரேஜ்க்காக ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன். கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.